ஓம் ஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சமஸ்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். பேரன்பு சார்ந்த எங்களுடையர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அடியனுடைய அலைபேசி எண் 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 5/12/2022 முதல் 11/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதுபோக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், இதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கோசார ரீதியான ஒரு பொதுப்படையான பலாபலன்கள் தான் 12 ராசிக்குமே. அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, அது எப்படி நமக்கு நன்மையை செய்யும் அப்படி அவரவர் இண்டிவிஜுவல் ஜாதகங்கிறது தான் அந்த 12 கட்டங்கள் அவங்களுடைய வீடு. இப்போ நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கோசாரம் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டு மாதிரி பொதுவான மிதனராசினா பல கோடி பேர் இருப்பான், அவனுக்கெல்லாம் பொதுவான பலன்கள். அப்போ இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்கும். அது நம்ம சொந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளவே ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய தொலைபேசின்னு சொல்லியிருக்கேன். 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதுபோக இந்த வார விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 5/12/2022 திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம், பரணி தீபம் அன்றைய தினம். திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள். அதே மாதிரி அன்றைய தினமே பிரதோஷம் அப்படிங்கிறது வர்றதுங்கிறதும் நன்மைகள் சற்று கூடுதலாக ஏற்படுத்தும். பொதுவாக திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தாலே பல நன்மைகள் கிடைக்கும் என்பது சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதே தினம் பிரதோஷமும் வர்றது. பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த தினம். அதாவது அமாவாசை முடிந்து 13வது நாளும் பௌர்ணமி முடிந்து 13வது நாளும் வரக்கூடியது திரையோதசி. அந்த திரையோதசி திதி அப்படிங்கிறது பிரதோஷத்தை குறிக்கக்கூடியது. அன்றைய தினம் சோமவாரமும் சேர்ந்து வருவதனால் சிவபெருமானை வழிபட்டு பலன்களை அடையலாம். அதே மாதிரி அன்றைய தினம் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி தீபம். இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் அப்படிங்கிறது விசேஷம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வரக்கூடியது பரணி. அன்றைக்கும் தீபம் வைக்கணும். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி பரணி தீபம் வீட்டில் ஏற்ற தினம். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 6ஆம் தேதி அப்படின்னு எடுத்துனோம்னா கார்த்திகை விரதம், முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் கிருத்திகை விரதம் மேற்கொண்டு ஆலயங்களுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டிய தினம். கிருத்திகை அபிஷேக பூஜைகள் அன்றைய தினம். அதே மாதிரி கார்த்திகை தீபம், வீட்டில் கார்த்திகை தீபம் வைக்கிறது அன்றைய தினம்தான். அண்ணாமலை தீபம் அன்னைக்கு தான். ஏன்னா சிவபெருமான் பஞ்சபூதங்கள் வடிவாக 5 ஆலயங்களில் வீற்றிருக்கிறார். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஆனைக்கோவில் அப்படிங்கிற இடத்துல ஜலம் வடிவமாகவும் நீர் வடிவமாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் நிலம், பூமி அப்படிங்கிறது நமது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் வீற்றிருக்கிறார். 3ஆவதாக நெருப்பு, திரு அண்ணாமலையில் அக்னி வடிவமாக இருக்கிறதுனால தான் அந்த ஜோதி அன்னைக்கு ஏற்றி ஜோதி வடிவமாக சிவபெருமான் அன்னைக்கு எல்லாருக்கும் மலை மேலே காட்சி அளிக்கிறார். அதனால தான் அண்ணாமலை தீபம் வருஷத்துக்கு ஒருக்கா வருது. 4ஆவதாக காற்று, வாயு. காளஹஸ்தி அப்படிங்கிற க்ஷேத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும், திருப்பதி போகிற வழியில் இருக்குது. அங்கே காற்று வடிவாக அருள் பாலிக்கிறார். ஆகாய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பரம் நடராஜர். இப்படி பஞ்சபூத வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த அக்னி வடிவமாக கார்த்திகை தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய தினம் அப்படிங்கிறது 6/12/2022 செவ்வாய்க்கிழமை. வீட்லேயும் அன்றைக்கி தான் தீபம் வைக்கணும். அதனைத் தொடர்ந்து 7/12/2022 புதன்கிழமை பௌர்ணமி. பௌர்ணமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, சர்வாலய தீபம். அனைத்து ஆலயங்கள்லேயும் அன்றைக்கி தீபம் ஏற்றுற தினம். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே 7ஆம் தேதி தத்தாத்திரேயர் ஜெயந்தி. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3ம் ஒரே வடிவமாக குழந்தையாக காட்சியளித்தது தத்தாத்திரேயர்.
4 வேதங்களையும் 4 நாய்களாக மாற்றிக்கொண்டு காமதேனு பசுமாட்டை வாகனமாக வைத்துக்கொண்டு அனுசுயாவுக்கும் அத்திரை முனிவருக்கும் காட்சியளித்து குழந்தையாக உருவெடுத்தது தான் தத்தாத்திரேயர். வடநாட்டில ரொம்ப விசேஷம். இந்த அன்றைய தினம் அவர் பிறந்த தினம். சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா மூன்றும் சேர்ந்த வடிவம் தத்தாத்திரேயராக எழுந்து அருளிய தினம். அவரை வழிபடுவது அன்றைய தினம் சாலச் சிறந்தது. தொடர்ந்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் கன்னி, துலாம், விருச்சிகம். அப்போது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த வாரத்தில் இந்த 3 ராசிக்காரர்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 5/12/2022 முதல் 11/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஒன்றும் இல்லை. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திருஸ்தானத்தில் கேது சந்திருக்கிறதுனால தாயார் வழி சொத்துக்கள், தாயார் வகை சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். இவ்வளோ நாளாக இருந்து வந்த தாயார் வழி சொத்துக்களில், பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வெள்ளங்கம், விவகாரம், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகும். சட்டம், நீதிமன்றம், காவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தியாகும். சட்டம், நீதிமன்றம், காவல், இராணுவம், அதே மாதிரியே விளையாட்டு, கேளிக்கை, சினிமா, சுற்றுலாத்துறை, அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் அதிகரிக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகளுக்கு, அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை. மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று அந்த இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பானதொரு யோகம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், ஆய்வகங்கள், பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். ஐடி கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். கலைத்துறை, சினிமா துறை மற்றும் மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன திரையில் நடிக்கக்கூடியவர்கள், அதில் டெக்னீஷியன்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்புறது. அதனால் பூர்வீக சொத்துக்கள் லாபம், பெண்களால் நன்மைகள் அதிகரிக்கும். ஆபரண தொழில் பண்ணுறவங்க, நகை வியாபாரிகள், ஸ்தபதிகள், சிற்பிகள், கலைத்தொழில் பண்ணக்கூடியவர்கள், வருவாய் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், வங்கி ஊழியர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 6ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால அதுவும் நன்மை ஏற்படுத்தும். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள், உடல் நோய் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும். நமக்கு போட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அவங்கெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கடன் தொல்லை விலகும். தோல் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, லெதர் ஒர்க் பண்ணுறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, எண்ணெய் வித்துக்கள், ஆயில் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் மற்றும் நிலக்கரி, கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. 8ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விரும்பிய வரன், காதல் திருமணம் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமண யோகம் நமக்கு அல்லது வீட்டில் யாராவது அந்த திருமண வயசில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தலாம். சுப விரயங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். 9ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால யோகம், லாபம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். வெளிநாடு யோகம் ஏற்படும். உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், நடைபாதை வியாபாரிகள், மளிகை கடை, புஷ்பம், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் வக்ரகதியில் செவ்வாய். அதனால் மிகச்சிறப்பு. தொழிலில், வியாபாரத்தில் இதில் எல்லாம் அதிகப்படியான வருவாய் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படும். மருத்துவ சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். ஒரு மருந்து கடை வச்சுருக்கிறவங்க, மருந்து தயாரிக்கிறவங்க, லேப் வச்சுருக்கிறவங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மை.
பூமி சம்பந்தமான தொழில், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, அகழ்வாராய்ச்சி, தொல்லியல் துறை விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 90% அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரரை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.